ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சன் உங்களை லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்களோட தாட்ஸ் என்னவாக இருந்தது, என்ன நினச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் அவங்க உங்களை மீட் பண்ணும்போது, உங்கள் பர்சன் உங்களை மீட் பண்ணும்போது அவங்க மனசில் என்ன நினச்சாங்க, என்ன மாதிரியான தாட்ஸ் வந்துச்சு, என்ன ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க, அவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நான் கார்ட் ஷஃபில் பண்ணும்போது அவங்க நேமை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்க்கும்போது என்ன நினச்சாங்க, பாட்டம் டெக், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு திங் உங்களோட அட்டென்ஷன் கிடைக்காம இருந்திருக்கு. நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் நீங்கள் உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட அட்டென்ஷன் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இமோஷ்னலாக டிட்டாச் ஆகிட்டீங்க, அவங்கக்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே உங்கள் பிஹேவியரில் தெரிய வந்திருக்கு. நீங்கள் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 2 பேருக்குள்ள ஒரு சோல் கனெக்ஷன் இருந்திருக்கு, ஒரு ஸ்ட்ராங் புல் இருந்திருக்கு. உங்களுக்கும் இருந்திருக்கு, உங்கள் பர்சனுக்கும் இருந்திருக்கு. உங்கள் எனர்ஜி பேசியிருக்கே தவிர உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ், இமோஷனல் டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருந்திருக்கு. நீங்கள் இந்த பர்சன் கூட, இந்த பர்சனோட லைஃப், இவங்க கொடுத்த லைஃப்பில் சந்தோஷமாக இல்லைன்னு நீங்கள் உங்களை பார்த்ததுமே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட பேச வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சிலர் பேச ஸ்டெப் எடுத்துருக்கலாம், சிலர் பேச பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான தைரியம் இல்லாமல் விலகி போயிருந்துருக்கலாம் உங்கள் பிஹேவியர்னால. சரியா? நீங்கள் அட்டென்ஷன் சுத்தமாக அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க யாரோ மாதிரி, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது. ஸோ உங்ககிட்ட ஒரு சீரியஸான ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் பற்றி, அந்த ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க, சோல் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு லாஸ்ட் மீட்டிங்கில் கனெக்ட் ஆகியிருக்கு. ஏன்னா பாட்டம் டெக்லேயும் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. பென்டக்கிள்ஸ் அதிகமாக வரும்போது உங்கள் எனர்ஜி அவங்களுக்கு ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் நீங்கள் அவங்களுக்கு அவங்களே வேலிடேட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு உங்கள் லவ்வை கொடுப்பீங்க, உங்கள் எனர்ஜியை கொடுப்பீங்கன்னு உங்களோட பிஹேவியரில் அவங்களுக்கு நல்லாவே காமிச்சிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கல, அதனால் நான் உங்கள் லைஃப்பை விட்டு போகிறேன், அதனால் நான் சைலண்ட்டாக இருக்கேன், உங்கள்கிட்ட நான் எந்த கம்யூனிகேஷனுக்கும் ரெடியாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம். உங்கள் பிஹேவியரில் நீங்கள் காமிச்சிருந்துருக்கலாம். உங்களை ரொம்ப கவனிச்சிருக்காங்க, நிறைய லாஜிக்காக யோசிச்சிருக்காங்க, ரொம்ப உங்களை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்களை மிஸ் பண்ணுறீங்களா, தனிமையில் இருக்கீங்களா, இல்லை ஜாலியாக இருக்கீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க நல்லாவே கவனிச்சிருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், உங்களை நோக்கி வரணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் சம்திங், ஏதோ ஒரு பிளாக்கேஜ் மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அவங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. உங்கள் 2 பேரோட எனர்ஜி பேசி இருந்திருக்கு. நீங்கள் 2 பேரும் பேசாமல் சைலண்ட்டாக வேறு பக்கத்துலேயே இருந்தாலும், இமோஷ்னலாக உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தாலும், உங்கள் எனர்ஜி ஸ்ட்ராங்காக உங்கள் எனர்ஜி, உங்கள் சோல் ஸ்ட்ராங்காக புல் பண்ணியிருக்கு. சரியா? உங்கள் எனர்ஜி ஸ்ட்ராங் புல் அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. லாஸ்ட் மீட்டிங்கில் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்கள் கூட உங்களுக்கு ஒரு சீரியஸான ஆஃபர் கொடுக்கணும், ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என் பர்சன் என்னை விட்டு பெர்மனண்ட்டாக மூவ் ஆன் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. கம்யூனிகேஷனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈகோ இருந்திருக்கு, ஈகோ நிறையாவே இருந்திருக்கு உங்கள் பர்சனுக்கு.
எஸ், மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பேர்டன் கொடுத்தனால மூவ் ஆன் ஆகியிருக்கீங்கன்னு அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனை தாண்டி நீங்கள் தான் வந்து நிறையா பேர்டனை வந்து சுமந்துருக்கீங்க. இமோஷ்னல் பேர்டன் ஆகட்டும், பெயின் ஆகட்டும், வலி, அந்த துரோகத்தை சந்திச்சது எல்லாமே நீங்கங்கிற மாதிரி தான் தெரியுது. அது உங்கள் பிஹேவியர்லாம் உங்களுக்கு நல்லாவே காமிச்சிருந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருந்திருக்கீங்க, யாரோ மாதிரி. எவ்வளோக்கு எவ்வளோ லவ் கொடுத்தீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பர்சன் மேலே நீங்கள் அன்பு நம்பிக்கையெல்லாம் வச்சுருந்தீங்களோ, அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இனி நான் உன்னை நம்புகிற மாதிரி இல்லை, எனக்கு நிறைய இமோஷ்னல் பேர்டன் கொடுத்துட்டேன், என்னை வந்து நீ ஒரு சீரியஸாக நீ எடுத்துக்கல அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக பேசி இருந்திருப்பீங்க, இல்லை காமிச்சிருந்திருப்பீங்க. அது நல்லாவே அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. பாட்டம் டெக்ஸ் 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஏதோ ஒரு செலிப்ரேஷனில் மீட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஃபேமிலி ஒரு கெட் டுகெதர், இல்லை ஏதோ ஒரு ரீயூனியன், ஏதோ ஒரு செலிப்ரேஷன், அந்த மாதிரி இதில் மீட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கீங்க. பேஷன் அதிகமாக இருந்திருக்கு. உங்களை வந்து ரொம்பவே அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கவனிச்சிருக்காங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க ஈகோ வந்து அது காயப்படுத்தி இருக்கு. சரியா? அவங்க மனசு வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கு. ஸோ நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, லாஸ்ட் டைம் அவங்க மீட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்களோட தாட்ஸ் என்ன? ஏஸ் ஒரு நியூ பிகினிங் தான். ஏஸ் பாருங்க, ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஜஸ்ட் லவ் மட்டும் இருந்தால் நீங்கள் வரமாட்டீங்க, நல்லா தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வேணும், நீ மட்டுமே வேணும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜியில் இருக்கீங்க. நான் இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம், நான் மட்டும்தான் லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்திருக்கீங்க. ஸோ அந்த மீட்டிங் அப்போ அவங்க ஃபீல் பண்ணது வந்து உங்ககிட்ட அகைன் ஒரு நியூ ஸ்டார்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட், நிறைய லவ் கொடுக்கணும்னு நினச்சிருந்துருக்காங்க. உங்களுக்கான லவ்வை வந்து கொடுக்கணும், உங்களுக்கான அந்த எமோஷனலாக நான் அவைலபிளாக இருக்கணும். என் பர்சனுக்கு இத்தனை நாளாக அவங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்காமல், ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமல் இருந்துக்கிட்டேன். பட் இவ்வளோ ஒரு அழகான பர்சன், இவங்களை நான் மிஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல், இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, இவங்க இவ்வளோ ஒரு சோல் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது, பேஷன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒருத்தவங்கள நான் லைஃப்பில் வந்து மிஸ் பண்ண விரும்பலேன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. லவ் வந்து உங்களுக்கு நிறையா கொடுக்கணும். இத்தனை நாள் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இனி வர காலத்தில் வந்து நான் லவ் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்கு. லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த லவ்வை நான் கொடுக்கணும், அந்த மாதிரி இமோஷனல் நான் அவைலபிளாக இருக்கணும். நீ தான் என்னோடய பர்சன், நீ தான் என்னோடய லைஃப் லாங் வர்றது. ஸோ உனக்கான நியாயத்தை நான் கொடுக்கணும், அதுதான் வந்து நான் பண்ணுற நியாயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட தாட்ஸ் வந்து அவங்கள ரொம்பவே உங்களோட பிஹேவியர் வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருந்திருக்கு. நீங்கள் உங்கள் பர்சனை தாண்டி மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருப்பீங்க. உங்கள் பர்சனை சுத்தமாக கண்டுக்காமல் உங்கள் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் உங்கள் பர்சன் உங்களையே தான் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ உங்களை தாண்டி வேறு யாருக்காவது முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அது ஏன் அப்படி பண்ணேன், இவங்களை விட நான் வேறு யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து குழப்பத்தில் இருக்காங்க. 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சரியா? உங்கள் எனர்ஜி படி. ஸோ பார்க்குற வியூவர்ஸ், இது வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஒரு சந்தோஷம் இல்லை, அந்த பர்சன் எனக்கு சந்தோஷம் கொடுக்கலன்னு மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அது நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஆர் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் வந்து இமோஷ்னலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிட்டீங்க. பழைய மாதிரி ஆன் அண்ட் ஆஃபில் வந்து கொடுத்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப வேதனையில் இருக்கீங்க, ரொம்ப பெயின் அனுபவிச்சிட்டீங்க. என்னால் நீ ரொம்ப ஹர்ட் ஆகிட்ட, ஸோ இனி நான் உன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற குழப்பம் இந்த கார்டு ரெண்டு சேர்ந்து வந்தனால நான் சொல்கிறேன். அப்படிங்கிற குழப்பம் அதிகமாக வந்திருக்கு. என்ன பண்ணணும், என்ன பண்ணனா என் பர்சன் என்கிட்ட திரும்பி வருவாங்க, இவ்வளோ ஒரு அழகான பர்சனை நான் மிஸ் பண்ண விரும்பல. நீ ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கீங்க. லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் தாங்கிட்டு, அந்த சுமையெல்லாம் தாங்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்க. இதில் பாருங்கள், மூவ் ஆன் ஆகியிருக்கீங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனே 3 கார்டு வந்து வந்திருக்கு.
எஸ், சரியா. 3 கார்டுமே வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன். அது அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டீங்க. நான் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகிறேன், எனக்கு நீ எந்த சந்தோஷமும் கொடுக்கல, நான் சந்தோஷத்தை தேடி போகிறேன், எனக்கான ஒரு புது வாழ்க்கை இருக்குது, நான் புது வாழ்க்கையை தேடி போகிறேன், எனக்கான சோல்மேட் வருவாங்க, அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஆர் நீ வந்து மாறிட்டு வா, நான் என்ன லைஃப் கேட்குறனோ அதை நீ கொடு, அதை நோக்கி நான் போகிறேன். இப்போதைக்கு நான் உன்னை விட்டு விலகி போகிறதா எனக்கு நல்லது, என்னோட மன அமைதிக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி. கவலை இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குது, பட் நிறைய யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு பண்ணி போயிட்டீங்க. அது உங்கள் பர்சனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் பர்சன் சைடு வந்து நீங்கள் கவனிக்கலை, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணலை, அவங்கள நோட்டீஸ் பண்ணலை என்ன பண்ணுறாங்கன்னு. பட் உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசுறதுக்காக உங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து உங்கள் பர்சன் பின்னாடி போன மாதிரியோ அவங்களே நோட்டீஸ் பண்ண மாதிரியோ தெரில. உங்கள் பர்சன் தான் அவங்க பின்னாடி போயிருக்காங்க, அவங்களை ரொம்ப கவனிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்கீங்க, இன்னும் லவ் இருக்கா, இன்னும் மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குழப்பங்கள் வந்து அவங்க உங்கள் பிஹேவியரில் நிறையாவே குழப்பங்களை கொடுத்துருக்கீங்க, சரியா. ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது. மூவ் ஆன் ஆகிட்டீங்கிறது வந்து நல்லாவே தெரியுது இந்த கார்ட்ஸ் மூலமாக. இதில் உங்கள் பர்சன்னால் என்ன ஒரு விஷயம், ஏன் இவ்வளோ குழப்பம் மட்டும் இல்லை, பயமும் அதிகமாக இருக்குது. உங்கள் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ரொம்ப பெரிய அடிபட்டிருக்கீங்க. அது வந்து உங்கள் பர்சன் வந்து இவ்வளோ ரொம்ப ஈஸியாக எடுத்துருந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஷிஃப்ட்டு வந்து அவங்க எதிர்பார்க்கல, அதனாலேயே அவங்க குழப்பத்தில் இருக்காங்க. நான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிவிட்டேன், இவ்வளோ ஒரு அழகான பர்சன், இவ்வளோ லவ் காமிக்கிற பர்சனை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் எப்படி அவங்களே ஃபேஸ் பண்ணுவேன், எந்த மாதிரி என்னென்ன நான் போய் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் தான் அதிகமாக தெரியுது. அவங்க தாட்ஸ் வந்து அவங்கள வந்து தூங்க விடாமல் பண்ணுறது, உங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்கள் பர்சனுக்கு ஒரு பவுண்டரி வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. உங்கள் பர்சனை வந்து உங்கள் லைஃப்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் இன்டெரக்டாகவே சொல்லியிருப்பீங்க. அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் பர்சன் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா 8 of Wandsங்கிறது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கான கார்டு தான். இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற ஆசை, அதுக்கான பிளானிங் கூட போயிட்டுருக்கலாம், சரியா. உங்களை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கான பிளானிங் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களை ரொம்ப தெரியாமையே நிறையா கவனிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியாமையே உங்களை ரொம்பவே கவனிச்சிருக்காங்க. பட் அடுத்த லெவலுக்கு போக முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஆசை இருக்குது, பட் உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஸ்டக்காகி நிற்க வைக்குது, ஒரு குழப்பத்தில் வைக்கிது, ஒரு தனிமையில் வைக்கிது, பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நீங்கள் வந்து யார் மெசேஜுக்காக யார் காலுக்காக ஒரு காலத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, இப்போ வந்து அவங்க உங்கள் மெசேஜுக்காகவும் உங்கள் காலுக்காக உங்ககிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து உங்கள் லாஸ்ட் மீட்டிங் வந்து கொண்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க. 2 பேருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குதான். பட் நீங்கள் வந்து அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐ திங்க் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் ஆகிட்டீங்க. இது அப்படி தான் தெரியுது. உங்கள் சோலை வந்து நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை கொடுத்துட்டீங்க, நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க, நீ பார்த்துக்கோ என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. பட் உங்கள் பர்சனால் அது முடியல. ஐ திங்க் உங்கள் பர்சன் ரொம்ப ப்ராக்டிக்கல் அண்ட் லாஜிக். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து யூனிவர்ஸை சரண்டர் ஆகலாம். அவங்க இன்னும் 3D வேர்ல்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே வந்து அவங்களுக்கு தெரியல. பட் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது உங்கள் லைஃப், உங்கள் சோல் பர்பஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரியான கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வழி அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாமல் நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க. பட் உங்கள் பர்சன் இன்னும் ஒரு கன்ஃபியூஷனில் சுற்றிட்டு இருக்காங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைஃப்பில், சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க, பேசுறது கூட மனசை விட்டு பேசுறது கூட ஆள் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது, சரியா. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லாஸ்ட் மீட்டிங் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம், கேள்வி, எதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி. இதில் சிலருக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கலாம், உங்கள் பர்சனுக்கு அவர் உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கலாம், இல்லை வேறு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, சரியா. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து உங்களைய பார்த்து ஃபீல் பண்ண விஷயம். அவங்க ஓவரால் பார்க்கும்போது அவங்க ரொம்ப பயம், குழப்பம் அதில் தான் இருக்காங்க, சரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.